மெர்க்குரி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா, பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர், அதாவது பரம்பரை ஜோசியர் இவரு. அவர் தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். ஒரு நார்மல் மேனுக்கு ஜோசியம் சார்ந்து அஸ்ட்ராலஜி சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்கும், கியூரியாசிட்டி அடிப்படையில். அந்த மாதிரி கேள்விகளோட இன்னைக்கு நம்ம ஒரு சந்திக்க போறோம். இன்னைக்கு அவர் நிறைய பதில்கள் நம்ம சொல்ல போறாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2024 உங்களுக்கு கணிச்சிட்டீங்க, எப்படி இருக்கு? எனக்கும் கணிச்சிட்டேன், மக்களுக்கும் கணிச்சிட்டேன். 2023 கொஞ்சம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நிறைய இருந்துச்சு. 2024 அது மாதிரி எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்லை, இப்போ 2023 கண்டினியூட்டி மாதிரி தான் 2024 நமக்கு இருக்க போகிறது. ஓகே. கிட்டத்தட்ட தமிழ் மாதம்னு பார்த்தோம்னா ஆடி மாதம், அதாவது ஜூலை மாதம் வரைக்குமே இந்த டிசாஸ்டர் நமக்கு கண்டினியூ ஆகும். ஏன்னா நமக்கு இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து இந்த செவ்வாயினுடைய நகர்வு, மற்ற கிரகங்களுடைய நகர்வு எதுவுமே கொஞ்சம் நல்லா சரியாக இல்லை. அதனால் இதனுடைய கண்டினியூட்டியாக நமக்கு அது இருக்கும். பட் ரொம்ப பெரிய அளவுக்கு பயப்படுற மாதிரியான, இப்போ இந்த கொரோனாவில் நம்ம முடங்கி இருந்தோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் நடக்காது. இளைய தளபதி விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா? நியூஸ்ல ரொம்ப அடிப்படுது அவர் பேரு. அரசியல் சார்ந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றாரு. 2024 வருவாரா? இல்லை, அவருடைய ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங். சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. டெஃபினட்டாக அவர் அரசியலுக்கு கண்டிப்பாக வருவார், அதில் சந்தேகமே வேண்டாம். பட் 2024 வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் 50-50 தான். பட் 2026 டெஃபினட்டாக ஹி வில் கம். அடுத்து வேற எந்த அரசியல் தலைவரோட ஜாதகம் இப்போ சூப்பரா இருக்கு சார்? செம்ம ஜாதகம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் ரொம்ப அற்புதமான ஒரு ஜாதகம். ஆக்சுவலாக பார்த்து வியந்த ஜாதகம் அவருடைய ஒரு ஜாதகம். எந்த மாதிரி என்ன எதனால? இல்லை, அவருடைய ஜாதகத்தில் அரசாளும் கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் அவருடைய ஜாதகத்தில் கிடையவே கிடையாது. முக்கியமாக நாம் என்ன பண்ணுவோம்னா 3 முக்கியமான கிரகங்களை கணக்கில் எடுத்துப்போம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு. சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இருக்குது. செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இருக்குது. சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இருக்குது. குரு பகவானுடைய அனுகூலம் இருக்கணும், இருக்குது. இது எல்லாமே அவருடைய ஜாதகத்தில் நிறைவாக அமைஞ்சிருக்கு. அவர் பதவியேற்கின்ற நாள் இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஸோ அதனால் அவருக்கு வளர்ச்சி தான் இனிமே. அரசாளும் தகுதி, அரசாளும் யோகம் அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. சூன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உதயநிதி ஸ்டாலின் அஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஒருவேளை அப்போ விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் மாறுமா? இல்லை, விஜயை பொறுத்தவரை போட்டிகள் கொடுக்க முடியும், டஃப் கொடுக்க முடியும். இப்போ நம்ம இந்த 2021 எலெக்ஷனுக்கே சொன்னது அதுதான். ஒரு இடத்துல பேட்டி கொடுத்த போது சொன்னோம். அதாவது அப்போ அவங்கெல்லாம் சிரித்தாங்க, எடப்பாடி ரொம்ப டஃப் கொடுப்பார், மேஜர் சீட்ஸ் வின் பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் டஃப் கொடுத்தார், மேஜர் சீட்ஸ் வின் பண்ணினார். பட் விஜயை பொறுத்தவரை சீட்ஸ் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் டஃப் கொடுப்பார், டிஸ்டர்ப் பண்ணுவார். ஆமாம், ஒரு டிஸ்டர்ப் கண்டிப்பாக பண்ணுவார். எல்லாருக்குமே ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எல்லாருக்குமே குறையும். எடப்பாடி பற்றி சொல்லுங்க, எடப்பாடி எப்படி இருக்கு? இல்லை, அவருக்கு இப்போ டைம் நன்னா இருக்குது. இப்போ டெஃபினட்டாக அவருக்கு 26 ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 24 பொறுத்தவரை மேஜர் சீட்ஸ் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் டிஎம்கேக்கு தான் இருக்குது. மேஜர் சீட்ஸ் டிஎம்கே வின் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட் நம்பர் ஏதாவது 35லேருந்து 40 வரைக்கும் சொல்லலாம். அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மாதிரி சென்ட்ரல் எடுத்துட்டோம்னா மீண்டும் இப்போ இருக்கிற கட்சியை தான் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மோடி மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது அவருக்கு 7.5 சனி தொடங்கியாச்சு. அவருக்கு 7.5 சனி தொடங்கியாச்சு. ஸோ இப்போ அவருக்கு அர்த்தாசிரமம் போயின்னு இருக்கு. டெஃபினட்டாக இதில் அச்சீவ் பண்ணுவார். இப்போ நிறைய ஜோசியர்கள் சொல்கிறாங்க அண்ணாமலை ஜாதகம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாதகம், அது அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும், இந்தியாவில் இருக்க முக்கியமான ஜாதகங்கள்ல அண்ணாமலை ஜாதகம் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவு சார்? இல்லை, இப்போ தலைவர்களுக்கான ஜாதகம், மக்களுடைய தலைவர்களுக்கான ஜாதகம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? தலைவர்களுக்கான ஜாதகம் அப்படிங்கிறது இப்போ ராஜ்யசபா எம்பிலாம் சில பேர் ஆகிறாங்க. இப்போ சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ராஜ்யசபா எம்பி. இளையராஜா எடுத்திங்கன்னா ராஜ்யசபா எம்பி. அவங்க ஒரு எலெக்ஷனில் நின்று போட்டியிட்டு தன்னை பற்றி சொல்லி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ அண்ணாமலை ஜாதகம் அந்த மாதிரியான ஜாதகம் தான். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் ஒரு பவர்ஃபுல்லான கவர்னர் மாதிரி வர்றது, அந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கு. ஓகே. ஸோ பர்சனலாக அவருடைய ஜாதகம் ஸ்ட்ராங்கே தவிர மற்றபடி இப்போ நீங்கள் மக்களை ரொம்ப ஒரு ஈர்த்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு அந்த மாதிரியான அமைப்புகள்னா அவர் கொஞ்சம் கம்மி, ரொம்ப கம்மி. சரி, இப்போ ஒவ்வொரு ராசியாக போயிடலாம். மேஷ ராசி அப்பியரன்ஸாக எப்படி இருப்பாங்க, அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசியாக போகலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி.
He's shown the sheep, he's shown the sheep. He even mucks about with those who cannot bleed. பேச்சு வந்து கொஞ்சம் கணீர் இருக்கும், குரல் வந்து கொஞ்சம் கணீர் அப்படின்னு இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பாவை வந்து கொஞ்சம் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, தந்தையாரை வந்து கொஞ்சம் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்தோம், அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பொலிட்டிக்கல் வந்து சீமான், அன்புமணி 2 பேரும் வந்து மேஷராசி. மேஷராசி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? மேஷராசிக்கு திருமணத்திற்கு, அதாவது திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப யோகம். அதாவது நிறைய பணம் சேமிக்கிறது, நிறைய சம்பாதிக்கிறது, சொந்த வீடு மண் மனை வாகனம் வாங்குறது, இது எல்லாமே திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும். மேக்சிமம் மேஷராசிக்காரர்களுக்கு ஆண் வாரிசு உண்டு, ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டு. அது மாதிரி மேஷராசியினுடைய பூர்வீகம், இப்போ ஒருத்தர் மேஷராசியில் பிறக்கிறாரு அப்படின்னா அவங்க பூர்வீகத்தில் ஒருத்தர் வந்து ஒரு சித்தர் மாதிரி அந்த மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. ஓ, அது கண்டிப்பாக இருக்கும். அது அவங்களுடைய ஆர்ஜின். ஒரு சிவதீட்சை வாங்குவோ, அம்மன் வழிபாடு பண்ணுறவராகவோ, அது திருநீர் பூசுறது, இந்த மருந்து கொடுக்கறது, நாட்டு மருந்து இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க மேஷராசியினுடைய பூர்வீகத்தில். தாத்தா வழியிலையோ பாட்டி வழியிலையோ அந்த மாதிரி சொல்கிறேன், அது இருக்கும் கண்டிப்பாக. இந்த விஷயம் இந்த 24 மேஷராசி மாற்றிக்கணும் அப்படின்னா? இல்லை, இவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்லா இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் பட்டாச்சு. இப்போ மேஷராசிக்கு வந்து ஜாக்பாட். ஆமாம், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வருஷம். அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்க மாற்றிக்கிறோன்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஆஹா நமக்கு 9 வருஷமாக சரியில்லையே, இப்பவும் அதே மாதிரி இருக்கும்னு நினச்சிடக்கூடாது, அவ்வளவுதான். அடுத்து ரிஷபராசி சார். ரிஷபராசி அப்பியரன்ஸ். ரிஷபராசி வந்து ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து உயிருக்கு சமமாக மதிப்பாங்க. யாராவது வாக்கு கொடுத்து அதன்படி நடக்கலைன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். கொஞ்சம் உணவு ருசி கொஞ்சம் கரெக்டாக பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் சோம்பேறி. அதை மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் சடனாக எந்த முடிவுக்கும் வரமாட்டாங்க. நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பியாண்ட் த லிமிட் திங்க் பண்ணக்கூடிய ராசி வந்து ரிஷபராசி. சென்சிட்டிவ், டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அதாவது திங்க் பண்ணி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட கடகம் மாதிரி தான். பட் கடகத்துக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் கடகம் சொல்லும்போது சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து மன வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செய்ய வேண்டிய ஒரு பெரிய பரிகாரம், இவங்க லைஃப் பார்ட்னர் பேச்சை கேட்டு நடந்துக்கணும். பொண்டாட்டி தாசனாக வாழ வேண்டும். நீங்கள் அப்புறம் புருஷன் தாசனாக வாழ வேண்டும் பெண்கள். அதாவது இவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரம் என்னன்னா பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடக்கிறது தான். ஆனால் அந்த பரிகாரத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. எப்போதுமே வந்து இந்த விதண்டாவாதம்லாம் பண்ணுறது வந்து ரிஷபராசி தான். அதுவும் கிருத்திகை 2 வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு விதண்டாவாதின்னு சொல்லலாம். குட் மார்னிங் சொன்னால் வாட் இஸ் குட் இன் தி மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிலாம் வந்து இந்த ரிஷபத்தில் வரும். அம்மா மாதிரி இருப்பாங்க. அம்மா மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தியாக இருக்கும். அம்மா ஃபிசிக்கலாக பார்த்தா அவங்க அம்மா மாதிரியே, கண்கள், வாய் இதெல்லாம் வந்து அவங்க அம்மா மாதிரியே நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரிஷபத்துக்கு வந்து தொழில் சூப்பராக இருக்கும். தொழில் நன்னா செய்யலாம், கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, அதுக்கேற்ற கூலி கிடைக்காது. அதனால தான் ஒய்ஃப் பேச்சை கேட்டு நடக்கணும்னு சொல்கிறது. இப்போ ஒய்ஃப் பேச்சை கேட்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தப்புகளை வந்து கண்டுபிடிச்சி சொல்லக்கூடியவா நம்ம ஒய்ஃப். அப்படிங்கும்போது அவங்க ஒய்ஃப் பேச்சை கேட்டு நடந்தாலும் நம்ம ரொம்ப நல்லது. இந்த 2024 ரிஷபராசிக்கு உள்ளபடியே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கடன் அடைஞ்சிரும். மெயினாக கடன் அடைஞ்சிரும். புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். வீடு மண்மனை வாய்ப்புகள், இது எல்லாமே அவங்க ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த்து சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். முக்கியமாக வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிறது அந்த மாதிரி ஆகலாம். அப்புறம் வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா போதும். மற்றபடி பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. மிதுன ராசி சார். மிதுனத்தான் நிதானம். மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. ஒரு பெரிய அரசியல் தலைவர், ரொம்ப ரொம்ப முதுபெரும் பழமையான தலைவர். அவர் வந்து அவர் வந்து மிதுன ராசி. ஈழ போராட்டங்கள்லாம் வந்தோன்னா அவர் தான் முன்னாடி நின்று தலைமை தாங்குவார். ரொம்ப வயதானவர், ரொம்ப ரொம்ப வயதானவர். ஸ்பெக்ஸ் போட்டிருப்பார். புரியுது.
அவர்கிட்ட போயிட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஈழ போராட்டம் நடக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு வாங்க ஐயா போய் போராட்டம் நடத்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பொறுப்பா பதாகைகளை தூக்குவோம் வெயிட் பண்ணுங்க அப்படிம்பார். இப்போ கூட ரீசண்டாக ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து அவர் பயங்கர பாப்புலர் ஆனார். ஸோ பார்த்தீங்கன்னா மிதுனம் வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்வாங்க. பேச்சில் மயக்கக்கூடியவங்க, பேசியே கவர்ந்தெழுக்கக்கூடியது. மிதுனத்துக்கு பெரிய கிஃப்ட் யாருன்னா அவங்க லைஃப் பார்ட்னர் தான். ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட். அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு, ஒரு பெரிய கிஃப்ட்டு வந்து அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் ரொம்ப கிஃப்ட். அதாவது குழந்தைகள் ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க, ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க. மிதுனத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க. இப்போது வந்து வீடு மண்மனை வாகன அமைப்புலாம் அவங்களுக்கு நல்லா இருக்குது, இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக வீடு மனை டெஃபினட்டாக வாங்குறாங்க, அதில் சந்தேகமே வேண்டாம். மிதுனத்துக்கு வந்து ஒரு பெரிய கோல்டன் பீரியட் சூப்பராக போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. காதலில் திருமணத்தில் மிதுனம் எப்படி சார்? காதல் நல்லா பண்ணுவாங்க, நல்லா பேச்சில் கவர்ந்து இழுக்கக்கூடியவங்கள்ல, அதனால் காதல் நல்லா பண்ணுவாங்க. திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தான் சொல்கிறேன், அவங்களுக்கு கிஃப்ட்டுங்கிற லைஃப் பார்ட்னர் ரொம்ப சூப்பராக. மிதுனத்துக்கு வந்து ஆஃப்டர் தி மேரேஜ் வந்து லைஃப் வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கடகம் சார். கடகம் வந்து ரவுண்ட் ஃபேஸு, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு கரிஷ்மா, பார்த்த உடனே ஒருத்தருக்கு அப்படியே பிடிக்கிற மாதிரி ஒரு ராசி கடக ராசி. இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ராசி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அப்படியே தாங்கி ரொம்ப ஒரு இதான ஒரு ராசி வந்து நமக்கு கடகராசி. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து வக்கீல் மாதிரி வாதாடக்கூடியவங்களா வருவாங்க. கடகராசிக்கு வந்து பெரும் பணம் சேரும், பெரும் பணம். அவங்க வந்து லைஃப்பில் வந்து ஒருத்தர் பார்க்காத பணத்தை இள வயதில் பார்ப்பாங்க. அது கடகத்துக்கு ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கும்னு நினைப்பாங்க. தான் ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அந்த வாக்கு உயிருக்கு சமானம். கொஞ்சம் சென்சிட்டிவ், சீக்கிரமாக அழுதுருவாங்க, சீக்கிரமாக சிரிச்சிருவாங்க, சீக்கிரமாக கோவப்பட்டுருவாங்க. வீடு மண்மனை வாகன அமைப்பு பை பர்த்லேயே அவளுக்கு இருக்கும். சப்போஸ் பை பர்த்தில் அமையலைன்னா இவ ஒன் கண்டிப்பாக வாங்க, நல்லா பெருசாக வாங்குவாங்க. அது மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ராசி கடகராசி. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது, அதாவது ஏதாவது ஒரு துறையில் வந்து படித்து ஒரு நல்ல மேல் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி கடகராசி. வேலை, ஒருத்தர்கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கடகராசிக்காரர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா போதும். இதனால் இவன் அந்த இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கடகராசி தான். ஸோ அவங்க வந்து அவங்களோட வேலையை கொடுத்தாச்சுன்னா அழகாக அற்புதமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. இப்போது கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்தில் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கணும், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருந்துக்கணும், ஏமாந்துடக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். திருமணம் காதல் எப்படி இருக்கும் சார்? சூப்பராக இருக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்க வந்து லவ்வபிள் பர்சன், மோஸ்ட் லவ்வபிள் பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த 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 2024 பொறுத்தவரை கடகராசியில் பிறந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வருஷம் மேரேஜ் முடிஞ்சிடும். இந்த வருஷத்தில் மேரேஜ் முடிஞ்சிடும், லவ் சக்ஸஸ் ஆகிடும். இந்த மாதிரி மறுமணம் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு இப்போ பீரியட் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. பொதுவாக கடகராசிக்கு வந்து லவ் வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் மற்ற ராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டப்படணும். ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 4 ராசிகளில் பிறந்தவாளுக்கு கொஞ்சம் ஈஸியாக லவ்ங்கிறது கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. அடுத்து சிம்ம ராசி, அவங்களோட அப்பியரன்ஸ், அவங்க வாழ்க்கை, கேரக்டர். சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடுத்தர உயரமாக இருப்பாங்க. கை வந்து அவங்களுக்கு வந்து சதுரம் கையாக இருக்கும். இந்த கல்வி சம்மந்தமான விஷயங்களில் எப்போதுமே கொஞ்சம் இவங்க ஏதாவது ஒரு இதை போட்ட விட்டுருவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 99 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 95 தான் எடுப்பாங்க, ஆனால் 99 எடுக்க வேண்டியது அந்த மாதிரி. ஸோ கல்வி விஷயத்தில் கொஞ்சம் சிம்மம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக, நிறைய படிக்கணும் ஆசைப்படுவாங்க, ஆனால் எல்லாம் விட்ட குறைய தொட்ட குறையாக இருக்கும். பாதியில் விட்டுட்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிம்மத்துக்கு வந்து தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து ஏதாவது நிரந்தர வேலைக்கு போயிடுறது நல்லது. மரத்துக்கு மரம் தாவற மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிரந்தர தொழில் இவங்களுக்கு வந்து
இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இதை செய்யலாமா, நாளைக்கு அதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா. அதனால் மேக்ஸிமம் அவங்க ஏதாவது தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா வேலைக்கு போய்கிட்டே பார்ட் டைமில் தொழில் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒய்ஃபு கூட, அதாவது லைஃப் பார்ட்னர் கூட ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா நம்ம ஆட்கள் எப்போதுமே, அதுவும் இன்னைக்கு கேட்டிங்கன்னா சிம்மராசியா, சரி 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 அப்படியே நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். சிம்மத்திட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, பியாண்ட் த லிமிட் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய உடல் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஓவர் திங்க் பண்ணுவாங்க, பயங்கரமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெசிஷன் வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். செல்ஃப் கன்ஃபியூஷன் இருக்கும், டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் சிம்மராசினுடைய ஒரு பண்புகள். அது மாதிரி இவங்க வந்து தயவு செஞ்சு சிம்மராசியில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க லைஃப் பார்ட்னர் பேச்சு கேட்டு நடக்கணும். லைஃப் பார்ட்னருக்கு தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது, மாட்டிப்பாங்க. சிம்மராசிக்காரங்களாம் தப்பு பண்ணாங்கன்னா ஈஸியாக மாட்டிப்பாங்க. அதனால் அவங்க வந்து அதை செய்யக்கூடாது. பொதுவாக ஹெல்த் விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருக்கணும். முக்கியமாக கண்களில் கவனமாக இருக்கணும், ஜாயிண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வீக் பை நேச்சரே. சிம்ம லக்னமோ அல்லது சிம்ம ராசிலையோ ஜாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். முக்கியமாக இந்த L1 L2லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை நண்பர்கள், உறவினர்கள் அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அவங்களுக்கு நல்லது. அடுத்த ராசி கன்னி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி. ஏன்? ஏன்னா மீடியா துறையில் வந்து நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. நீங்கள் நிறைய பாருங்கள், நிறைய எழுத்தாளர்கள், நிறைய படம் வரைகிறவங்க, நல்லா பேசுகிறவங்க, பேச்சு போட்டியில் கலந்துக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த குறை வீச்சுலாம் சொல்லுவாங்க நம்ம திராவிட பாரம்பரியத்தில். இதெல்லாம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கன்னிராசி நிறைய பேர் இருப்பாங்க. பொதுவாக கன்னிராசி அப்படின்னாலே சுகவாசி, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. தனக்கு தேவையானது கிடைக்குதா திருப்தி. இப்போ உதாரணமாக ஒரு ஃபேமிலி, ஒய்ஃபு, குழந்தைங்க, அது எந்த ஒரு இது இருந்தாலுமே யாருக்கா விட்டு கொடுக்க மாட்டாங்க. தங்களுடைய சந்தோஷத்தை விட்டு கொடு. அவங்க தனியாக இருந்தால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து கிஃப்ட், ரொம்ப கிஃப்ட். இவங்களை நல்லா பார்த்துக்கக்கூடியவங்களா வருவாங்க, ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடியவங்களா வருவாங்க. கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, கொஞ்சம் விதண்டாவாதம் இருக்கு. ஒய்ஃபு வந்து கொஞ்சம் விதண்டாவதியாக இருப்பாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் கன்னிராசி வந்து போயாகும். கன்னிராசியுடைய குழந்தைகள் வந்து ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க, பயங்கர பிரைட்டாக இருப்பாங்க. கன்னிராசிக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாரையும் பாருங்கள். அதாவது கன்னிராசி வந்து ஒரு 1 crore சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா கன்னிராசியோட குழந்தைகள் வந்து 2 crore சம்பாதிப்பாங்க. இவங்களோட அதிகமாக, அது மாதிரி அதிகமாக பேர் வாங்குறது அதுவும் கன்னிராசியினுடைய குழந்தைகளுடைய ஒரு பண்பு. கன்னிராசி வந்து தொழில் செய்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். கன்னிராசிக்காரங்க 10 ரூபாயா சேர்த்து 100 ரூபாயா ஏமாந்துருவாங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு இடம் வாங்கும் போதெல்லாம் பார்த்து கவனமாக இடம் வாங்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள். உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு இச்சிங் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம், இச்சிங் சம்பந்தமான பிரச்சனைகள். அப்புறம் வந்து தொண்டை சம்பந்தமான சில பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து கவனமாக இருந்துடும். துலாம். துலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து கொஞ்சம் நேச்சரை ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. நாத்திக கருத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்கும். துலாம் இறை மறுப்பு கருத்துக்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உழைப்புனால தான் நம்ம எல்லாரும் முன்னேறணும், ஏன் போய் இதை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் பேசுகிறவங்க. இதெல்லாம் வந்து துலாமுடைய ஒரு பண்பு. துலாமுக்கு தொழில் சூப்பராக செட்டாகும். தொழில் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். அது மாதிரி துலாமுக்கு வந்து வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் கிஃப்ட், ரொம்ப ரொம்ப கிஃப்ட்டு. அவங்க வந்து துலாம் ராசி வந்து டெசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் துலாம் ராசியினுடைய லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா டெசிஷனை ரொம்ப கரெக்டாக எடுப்பாங்க. ரொம்ப அக்யூரேட்டாக எடுக்கக்கூடியதானா துலாம் ராசியினுடைய லைஃப் பார்ட்னர் ரொம்ப அக்யூரேட்டாக எடுப்பாங்க. அது மாதிரி துலா ராசியினுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க. சீக்கிரமாக அப்ராடு போகிறதெல்லாம் துலா ராசியோட குழந்தைகள் அவங்க சீக்கிரமாக அப்ராடு போயிடுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஃபாரினில் PR கிடைக்கிறது, க்ரீன் கார்டு கிடைக்கிறது, பெர்மனன்ட் விசா கிடைக்கும். இதெல்லாம் வந்து துளாராசிக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ வந்து கூரையை பிச்சுட்டு கொட்ட போகிறது இந்த வருஷம் துளாராசிக்கு. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டாங்க, இப்போ பயங்கர ஜாக்பாட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. துளாராசிக்கு 100 out of 100 கொடுத்துடலாம், ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த ராசி சார் விருச்சிகம்.
விருச்சிகத்தை பொறுத்தவரை வெட்டு 1 துண்டு 2. எடுத்த டெசிஷனை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு 4 பிளான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ABCD அப்படின்னு. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறது பிளான் ஈயை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம யாருமே சிந்திச்சிருக்க மாட்டோம், புரிஞ்சிக்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி கடைசி வரைக்கும் இப்போது நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு போவையா மாட்டியான்னு கேட்டால் 2 பதில் தான். ஒன்று போவேன், மாட்டேன். நான் போனாலும் போவேன், போகாட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தான் என்ன நினைக்கிறேனோ அதை மற்றவங்களும் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி நமக்கு இந்த கொஞ்சம் விருச்சிக ராசி. இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியாக ரொம்ப அழகாக அமைவாங்க. விருச்சிக ராசியோடைய லைஃப் பார்ட்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. நிறைய வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. சூறாவளி மாதிரி சுற்றி சுற்றி வேலை செய்வாங்க விருச்சிக ராசியோட லைஃப் பார்ட்னர். எல்லாம் பயங்கரமாக இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசி இல்லீகல் சம்மந்தமான விஷயங்களை செய்யக்கூடாது, மாட்டிப்பாங்க. அது இல்லீகல் சம்மந்தமாக எதாக இருந்தாலும் சரி மாட்டிப்பாங்க. சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2024 விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. மேரேஜ் கண்டிப்பாக முடிஞ்சிடும். குழந்தை பாக்கியம் இல்லாத கண்டிப்பாக அந்த வருஷம் குழந்தை உண்டு, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து தனுசு ராசி. தனுசு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுக்கு மயங்கக்கூடியவங்க. இட் எய்ம்ஸ் அட் தி ஸ்கை. அவங்க நோக்கம் எல்லாம் ரொம்ப உயர்ந்த நோக்கமாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு இருக்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு 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 தீசிஸ் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போது அத்வைதம் இருக்குது, துவைத்தம் இருக்குது, அத்வைதம் இருக்குது. ஆனால் விசிஷ்டாத்வைதம்னு ஒன்று கண்டுபிடிச்சான். இப்போ அத்வைதம்ங்கிறது நாமளே இறைவன் ஆயிடலாம் நினச்சா. துவைத்தம் அப்படிங்கிறது நாம் எப்போதுமே இறைவனாக முடியாது. நாம் ஜீவாத்மா, அவன் எப்போதுமே பரமாத்மா. பட் இது ரெண்டையும் கலந்து விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு ஒன்று புதுசாக ஒரு ஆன்டிதீசிஸ் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி புதுசாக ஒன்று கொண்டு வரவங்க வந்து தனுசு ராசியாக இருப்பாங்க. அதாவது பிரம்மா ராசின்னு சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் திங்ல புதுசாக, ரிலீஜியஸ்ன்னு இல்லை, எல்லாத்துக்கும் எந்த விஷயத்தை நீங்கள் இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இறைமறுப்பாளர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருடைய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய விதத்தை புதுமையாக பண்ணார், பாடல்கள் மூலமாக பண்ணார். அவர் தனுசு ராசி. அவர் என்கிட்ட ஒரு தடவை கேட்டார், நான் இறை மறுப்பு, நான் வந்து எனக்கு இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குன்னா நான் என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கேட்டார், என்கிட்ட கேட்டார். அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் ரத்த தானம் பண்ணுங்க. ரத்த தானம் பண்ணினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம் ஆயிடும். ஏன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயமானாலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிகிட்ட வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களை பாருங்கள், எதையாவது நான் டெய்லி தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறதோ, இல்லை ஒரு புக்கை வாங்கி படிக்கிறதோ, இல்லை ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதோ. எத்தனை வயதானவங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு 70 வயது ஆனவங்க கூட எடுத்துக்கோங்க. தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது ஒரு தேடுதல் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் திருப்தி அடையவே மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வாயில் போடுவாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது. தனுசு ராசியாக இருக்கும். இது வந்து அந்த தனுசு ராசியினுடைய ஒரு தன்மை. அது மாதிரி இட் எய்ம்ஸ் அட் தி ஸ்கை. அவங்களுடைய நோக்கங்கள் எதுவுமே பூமியில் கிடையாது, எல்லாமே வானத்தில் தான். இவங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடியவங்களா இருக்கும். தனுசு ராசி கொஞ்சம் டார்ச்சர் பிடிச்சி திருமணத்தில் கொஞ்சம் மற்றவங்க வந்து ஒரு மாதிரி கலங்கடிச்சிருவாங்க. இவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதும் பொண்ணு கிடைக்க ரொம்ப கடினம். கிடைச்சதை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது நல்லது. அது மாதிரி தனுசு ராசிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களோட தொடர்பு இருக்கும். ரொம்ப பெரிய இடத்துல இருக்கவங்களுடைய தொடர்புலாம் இவங்களுக்கு இருக்கும். பட் அவங்க அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. தனுசு ராசிக்கு இப்போ கோல்டன் பீரியட். ஒரு 9 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு அறுவடை இந்த 2024. அடுத்த ராசி மகர ராசி. மகரத்தானோடு வழக்கிடையில், ஏன்னா பேசி ஜெயிக்க முடியாது. மகரம் வந்து நடுத்தர உயரமா இருப்பான், ரொம்ப கருப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மாநிறம், புதுமையான ஒரு நிறம் மகர ராசி.
ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாள். அதுபடி அவள் செய்ய மாட்டாள். கொஞ்சம் லேசினஸ், சோம்பேறித்தனம் ஜாஸ்தி. உங்களுக்கு தெரிஞ்ச மகர ராசி பாருங்க, குறைந்த பட்சம் வீட்டில் ஊதுபத்தியாவது ஏற்றி வச்சு அந்த வாசனையை நோந்துட்டு இருப்பாங்க. இந்த வாசனையை சீக்கிரம் கண்டுபிடிக்கக்கூடிய ராசி மகர ராசி. எந்த இடத்துலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தூங்கணும். அவங்களுக்கு தரையிலனா தரையில் படுப்பாங்க, கட்டில் கிடச்சா கட்டில் படுப்பாங்க, திண்ணை கிடச்சா திண்ணையில் படுப்பாங்க. மரத்தில் படுத்துட்டு தூங்கணுமா, மகர ராசி மரத்தில் படுத்துக்கிட்டு தூங்கும், ஊஞ்சலில் தூங்குவாங்க. தூங்கணும், தூங்கிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எப்போ தூக்கம் ரொம்ப அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். சாப்பாடு மகராசிக்காரங்க மாதிரி ரிஷப மாதிரி தான் மகரமும். சாப்பாடு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ காலையில் சமைச்சா நைட் சாப்பிட மாட்டான். நைட் சமைச்சது காலையில் சாப்பிட மாட்டான். மகரம் வந்து அது மாதிரி கொஞ்சம் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. இவங்களுக்கு வரக்கூடிய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக வருவாங்க, சென்சிட்டிவாக வருவாங்க. லைஃப் பார்ட்னர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வருவாங்க. மேக்சிமம் மகர ராசிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தைகள் தான். முதல்ல பெண்ணு பிறக்கும், அதாவது ஒன்றோ ரெண்டோ பெண் குழந்தைகள் கண்டிப்பாக உண்டு. மகரத்துக்கு கண்டிப்பாக பெண் வாரிசு நிச்சயமான முறையில் உண்டு. இந்த வருஷத்தை பொறுத்தவரை கொஞ்சம் அவங்க வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து. திருமண வாழ்க்கை பொறுத்தவரை இவங்க வந்து ஒன்று எய்ம் பண்ணுவாங்க, அது கிடைச்சிடும். ஆனால் ஒருவேளை நம்ம எய்ம் பண்ணதான் நமக்கு கிடைக்கலையோ அப்படின்னு இயங்கக்கூடிய ராசி மகர ராசி. அடுத்த ராசி கும்பம். அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா மன்னர்களை சுற்றி இருக்கக்கூடிய மெய்காப்பாளர்கள் 12 மெய்காப்பாளர்கள் இருப்பாங்க. இந்த 12 மெய்காப்பாளர்களுமே ஒன்று கும்பராசி, அது கும்ப லக்னமாக இருப்பாங்க. ஓகே. அப்போ எந்த அளவுக்கு நோபலாக இருப்பாங்கன்னு பாருங்கள். நேர்மையானவங்க, லாயல்ட்டி, ரொம்ப விசுவாசம் ரொம்ப ஜாஸ்தி. டக்குன்னு யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கும்பராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அடமண்ட்டு. அதை எடுத்த டெசிஷனை யாருக்காவும் மாற்றிக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஓவர் திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ காலையில் ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்கன்னா மத்தியானம் அதை வேறு மாதிரி சிந்திப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இங்கேருந்து நான் எக்மோர் போகணும் அப்படின்னா பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், எவ்வளோ வழிகள் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் காரில் போகலாம்பாங்க, ஓகே நம்ம காருக்கு பிளான் பண்ணிடுவோம். மத்தியானம் பஸ்ஸில் போகலாமாங்க, சாயங்காலம் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரே நிலையாக இருக்கும். ஒரு அதாவது எடுத்த முடிவில் ஸ்திரமாக அதில் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. எப்படின்னா காலையில் நான் சொன்னேன்ல காரில் போகலான்னு, எப்போ காரில் போகலாம் அப்படிம்பாங்க. மத்தியானம் நான் தான் சொன்னேன்ல பஸ்ஸில் போகலாம் அப்படிம்பாங்க. ஸோ இவங்க எடுக்கிற டெசிஷனை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் நடுத்தர உயரமாக இருப்பாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்தால் ஃபஸ்ட் எடுத்த உடனே திங்க் பண்ணுறது நெகட்டிவ் தான் திங்க் பண்ணுவாங்க. ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க 10 பேர், ஒரு 10 பேர் இடத்துல வேலை செய்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னா 10 பேரோட வேலையும் சேர்த்து இழுத்து போட்டு செய்யக்கூடிய ராசி கும்பராசி. கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறும். சில பேருக்கு இந்த லக்கில் இருக்கும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு லக்கு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அவனை பார்த்து பொறாமப்படுவோம், எப்படா இவனுக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற லக்கும் வந்து அதனால தான் கும்பத்துக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் கண்ணை மூடிட்டு இப்போ ஒய்ஃப் பேச்சை கேட்டணும், கல்லை கட்டிட்டு கிணத்துக்குள்ளே விழுந்துடணும், அந்த மாதிரி செஞ்சிடணும் கும்பராசி. இப்போ ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். மெயினாக வயிறு, டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனை, பாதம் சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் இப்போ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். கடைசி மீனராசி. விடேல் மீனத்தான் நட்பை விடேல். மீன ராசியில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னை பற்றி சிந்திப்பதை விட மற்றவர்களை பற்றி சிந்திப்பது அதிகம். அவன் என்ன நினைப்பானோ இப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி மீனராசிக்காரங்கிட்ட கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா டைம் கீப்பப் பண்ணுறது. பயங்கரமாக டயத்தை கீப்பப் பண்ணுவாங்க. யாராவது டைம் கீப்பப் பண்ணால் ஒரு கோவம் வரும். அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, அட்வைஸே பண்ணிட்டு தான் போர் அடிச்சிடும். வாழ்க்கையில் வந்து போர் அடிச்சிடும். அட்வைஸ் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க. போதனைகள் தான் மெயின்.
நம்ம பிரமாணத்தில் 7 விதமான தர்மங்கள் இருக்கு. அதாவது அதில் 7 விதமான தர்மங்களில் அத்தியன அத்தியாபன அப்படின்னு. அத்தியனா படிக்கிறது, அத்தியாபனம்னா சொல்லி கொடுக்கறது. அப்போ இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் செய்யக்கூடிய வந்து மீனராசி. தனுசு ராசி வந்து அத்தியாயனம் மட்டும்தான், அத்தியாபன குறைவு. ஆனால் இவன் எப்படின்னா அத்தியாயன அத்தியாபன படித்தது சின்ன விஷயமா இருந்தாலும் அதை 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும் மீனராசி. இவங்களுக்கு வந்து ஆஃப்டர் தி மேரேஜ் தான் பணமே சேரும். ஓகே. ஏன்னா இவங்க கை வந்து ஓட்ட கையாக இருக்கும், செலவாளி. கையில் 1 கோடி ரூபாய் காலையில் கொடுத்தா சாயங்காலம் காலி பண்ணிடுவான். அப்படிப்பட்ட ராசி மீனராசி. ஆஃப்டர் தி மேரேஜ் சேவிங்ஸ் எல்லாம் நிறைய வரும். சொந்த வீடு மண்மனை வாகன அமைப்பு. இவங்களுக்கு பெண் வாரிசு உண்டு. ஓகே, நிச்சயமாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பெண் வாரிசு கண்டிப்பாக உண்டு. ஸோ பொதுவாக மீனராசி வந்து கொஞ்சம் லவ்வபிள் பர்சன், கொஞ்சம் கேரிங் பர்சன், நிறைய அடுத்தவங்களுக்கு ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. இப்போ உள்ள டைம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. யாராவது வெளிநாடுலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. திருமணம், காதல் காதல் சூப்பராக இருக்கும். பொதுவாக அதை நீர் ராசியில் பிறந்தவளுக்கு கடகம் விருச்சிகம் மீனத்தை பொறுத்தவரை இப்போ லவ் வந்து ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். பட் அது மேரேஜ் வரைக்கும் போகிறதா அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து சொன்னோம். மீனராசியை பொறுத்தவரை இப்போ கடகம்ங்கிறது சொல்லிடலாம், விருச்சிகம்ங்கிறது கூட, பட் மீனம்ங்கிறது வந்து அவங்க சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஆமாம், நன்றி. ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். இதை தாண்டி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். உங்களுக்கு அதை தாண்டி நிறைய கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.